ஒரு பரோட்டா மாஸ்டர் இருக்காரு. அந்த பரோட்டா மாஸ்டர்கிட்ட போய் நீங்க கேட்க, நீங்க என்னைக்கு பரோட்டா மாஸ்டர்னு சொன்னீங்கன்னு நான் கேட்கணுமா? அவர் பரோட்டா மாஸ்டர்னா பரோட்டா கடையில் நிற்பாரு, பரோட்டா போடுவாரு. அவர் பழைய கடையிலையும் பரோட்டா செஞ்சிருப்பாரு, இந்த கடையிலையும் பரோட்டா செஞ்சுட்டு இருக்காரு. நான் கடைக்கு போகும்போது சாப்பிடும்போது பரோட்டா எனக்கு பிச்சு போடுறாரு, சால்லாம் போட்டாரு. இவர் பரோட்டா மாஸ்டர் சொன்னாதான் நான் நம்புவேனா? நீங்க பரோட்டா மாஸ்டர் சொன்னா மட்டும் தான் உங்க பரோட்டா சாப்பிடுவேன். யாரா சொல்லுவோமா? நம்ம நீங்க பரோட்டா மாஸ்டர் இருந்தா மாத்திரம் தான் நான் பரோட்டா சாப்பிடுன்னு சொல்லுவேனா? பரோட்டா போட்டாலே போதும். கரெக்ட் தானே? இன்னைக்கு இஸ்லாமியர்கள் கேட்கிற கேள்வி இதே வேடிக்கையான கேள்விதான். இயேசு கிறிஸ்து தான் எங்கே இறைவன் என்று சொன்னார்னா, அவர் இறைவன் என்று சொல்லணும் அவசியம் இல்லை. அவர் இறைவன் என்று சொல்லியிருந்தாருன்னா தான் பிரச்சனையே உருவாயிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் தான் கடவுள் என்று சொல்லும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அப்ப இது ஒரு புது இறைவன், இது ஒரு புது தேவன் என்று நமக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும். அவர் தான் இறைவன் என்று சொல்ல வரல. அங்க இடத்துல நான் தான் இறைவன் சொல்ல வரல. அவர் தான் பிதாவும் ஒண்ணு என்று சொல்ல வந்தார். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும்.